Hello, welcome to this lecture on evolute of a hyperbola. ஒரு ஹைப்பர்போலாவுடைய எவலூட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதான் parametric equation for a evolute. x bar equal to x minus y dash x dash whole square plus y dash whole square divided by x dash y double dash minus x double dash y dash. அடுத்தது y bar equal to y plus x dash whole square plus y dash square divided by x dash y double dash minus x double dash y dash. இது ஜென்ரலாக பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எப்படி எவலூட் பண்ணலான்றதுக்கான ஃபார்முலா. Find the evolute of a hyperbola. ஒரு ஹைப்பர்போலானோட ஈக்குவேஷன் x square by a square minus y square by b square equal to 1. The parametric equations are x equal to a secant t, y equal to b tan t. இப்போ ஃபார்முலாவில் என்னென்ன தேவைப்படுதுன்னா எக்ஸ்னுடைய ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் அதே மாதிரி செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் தேவைப்படும். சிமிலர்லி ஒயினுடைய ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் ஒயினுடைய செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் நம்மளுக்கு தேவை. அதனால் இனிஷியல் ஸ்டெப்பாக எக்ஸில் எக்ஸ் டேஷ் எக்ஸ் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும், ஒயிலிருந்து ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கண்ட் டி எக்ஸ் டேஷ் ஏ சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்பொழுது சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ்னு கிடைக்கும். இப்போ சீக்கண்ட் டீயும் டேன் டீயும் மல்டிஃபிகேஷனில் இருக்குது. அப்போ மல்டிஃபிகேஷன் ரூல் அப்ளை பண்ணும். மல்டிஃபிகேஷன் ரூல் என்னென்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். இப்போ சீக்கண்ட் டி வந்து யூ, டேன் டி வந்து வி. ஏ கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துடலாம். வியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ், அதான் சீக்கண்ட் டி இன்ட்டு டேன் டின்னு எழுதியிருக்கேன். டேன் டி அப்படியே வரும். இப்போ அடுத்தது யூவை ஃபிக்ஸ் பண்ணணும், வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டேனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டீன்னு வந்து கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கண்ட் டி ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் ஏ சீக்கண்ட் கியூப் டி. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு பி டேன் டி. இதை ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டேனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டி. அகெயின் இன்னொரு டைம் ஒய் டபுள் டேஷ் சீக்கண்ட் ஸ்கொயர் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது 2 சீக்கண்ட் டி இன்ட்டு டேன் டி ரெண்டு ஃப்ரண்ட்டில் வரும். அடுத்து சீக்கண்ட் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சீக்கண்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ். இப்போ 2b சீக்கண்ட் ஸ்கொயர் டி இன்ட்டு டேன் டின்னு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னு கிடைக்கும். காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ், கொசிகண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் காட் எக்ஸ் இன்ட்டு கொசிகண்ட் எக்ஸ். இந்த ஃபார்முலா தான் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டீயை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் போதும். இந்த ஃபார்முலா ஒரு டைம் நல்லா மெமரைஸ் பண்ணிங்க. அப்போ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒய் டபுள் டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலாவும் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் எப்பயுமே எக்ஸ் டாட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ் ஒய் டேஷ். இந்த குவான்டிட்டியை ஃபஸ்ட்டே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கும் பொழுதும் ஒய் பார் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ எக்ஸ் பார்லேயும் வரும் ஒய் பார்லேயும் வரும். எக்ஸ் பாருக்கான மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஒய் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஒய் டேஷ் எக்ஸ் டாட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ் ஒய் டேஷ். இதே சேம் வேல்யூ தான் எங்கே ரிப்பீட் ஆகிருக்குன்னா ஒய் பார்லேயும். நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த குவான்டிட்டியை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதில் நியூமரேட்டர் எக்ஸ் டாட் ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் ஒய் டாட் ஹோல் ஸ்கொயரை முதல்ல கண்டுபிடிச்சலாம். அடுத்தது எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ் இது ரெண்டாவதாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிட்டா இந்த ஹோல் குவான்டிட்டி வந்து கிடச்சிரும். எக்ஸ் டாட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டி ப்ளஸ் இன்ட்டு டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் பவர் 4t. எக்ஸ் டாட் ஸ்கொயர் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஒய் டாட்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அடுத்தது எக்ஸ் டாட்டையும் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ் ஒய் டேஷை மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இது எக்ஸ் டேஷ்னுடைய வேல்யூ, இது ஒய் டபுள் டேஷ்னுடைய வேல்யூ மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ்னுடைய வேல்யூ, அடுத்தது ஒய் டேஷ்னுடைய வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 2ab சீக்கன் கியூப் டி இன்ட்டு டேன் ஸ்கொயர் டின்னு கிடைக்கும், மைனஸ் ஏபி சீக்கன் கியூப் டி இன்ட்டு டேன் ஸ்கொயர் டின்னு கிடைக்கும். அடுத்து இது ரெண்டு மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் ஏபி சீக்கன் பவர் 5 இன்ட்டு டி. இந்த பி சீக்கன் ஸ்கொயர் டியை ஃபஸ்ட் டேர்மாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும், அடுத்தது செகண்ட் டேர்மாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மைனஸ் ஏபி சீக்கன் பவர் 5tன்னு கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி 2ab சீக்கன் கியூப் டி டேன் ஸ்கொயர் டி இருக்குது, மைனஸ் ஏபி சீக்கன் கியூப் டி டேன் ஸ்கொயர் டி இருக்குது. இதை சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது ஏபி சீக்கன் கியூப் டி டேன் ஸ்கொயர் டி மைனஸ் ஏபி சீக்கன் பவர் 5t கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துலேருந்தும் காமனாக ஏபி சீக்கன் கியூப் டியை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துடும் பொழுது டேன் ஸ்கொயர் டி மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டின்னு கிடைக்கும். இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏபி சீக்கன் கியூப் டி என்ன 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த இடத்துல மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் டேன் ஸ்கொயர் டின்னு கிடைக்கும், மைனஸ் ஏபி சீக்கன் கியூப் டி. எக்ஸ் டாட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ் ஒய் டேஷ். நியூமரேட்டரும் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது டினாமினேட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது இது ரெண்டுத்துலேயும் சீக்கன் ஸ்கொயர் டீயை வந்து காமனாக வெளியே எடுத்துலாம். வெளியே எடுத்துகிட்டு கேன்சல் அவுட்ஷன் பண்ணும்பொழுது இங்கே சீக்கன் கியூப் டி இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே வெறும் சீக்கன் டி மட்டும்தான் இருக்கும். ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் ஏபி சீக்கன் கியூப் டி. இன்னொரு டைம் சொல்கிறேன், இங்கே சீக்கன் ஸ்கொயர் டி இருக்குது, இங்கே சீக்கன் பவர் 4t இருக்குது. ஒரு சீக்கன் ஸ்கொயர் டீயை ப்ளக் பண்ணி வெளியே எடுத்துறீங்க. அப்போ யார் மட்டும் நிற்பாங்கன்னா இங்கே ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டி நிற்கும், இங்கே பி ஸ்கொயர். இதில் ஒரு சீக்கன் ஸ்கொயர் டி வெளியே போயிடுது. இப்போ சீக்கன் பவர் 4லேருந்து ஒரு ஸ்கொயர் சப்ஸ்ட்ராக்ஷன் போது பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டி மட்டும் நிற்கும், இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆகும். மைனஸ் ஏபி சீக்கன் டி மட்டும்தான் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் எக்ஸ் பார். எக்ஸ் பார்க்கான மதிப்பு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் டேஷ் எக்ஸ் டேட்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேட்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ் ஒய் டேஷ். எக்ஸ் பார் ஏ சீக்கன் டி மைனஸ் பி சீக்கன் ஸ்கொயர் டி. அடுத்து இந்த குவான்டிட்டி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் ஏபி சீக்கன் டி. இப்போ ஒரு பியை கேன்சலேஷன் பண்ணிடலாம். இங்கே சீக்கன் டி இருக்குது, இங்கே சீக்கன் ஸ்கொயர் டிக்கு ஒன்று கேன்சல் பண்ணும்போது சீக்கன் டி மட்டும் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் ஏ சீக்கன் டி ப்ளஸ் சீக்கன் டி பை ஏன்னு கிடைக்கும். ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டி. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது ஏ ஸ்கொயர் சீக்கன் டி, அடுத்து இந்த சீக்கன் டியை உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது ஏ ஸ்கொயர் சீக்கன் டி இன்ட்டு டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் கியூப் டின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் ஏ ஸ்கொயர் சீக்கன் டி காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் சீக்கன் டி 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் கியூப் டின்னு வந்து கிடைக்கும். இப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதனால் இந்த இடத்துல எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம்னா சீக்கன் ஸ்கொயர் டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி என்ன இருக்குது, சீக்கன் டி இருக்குது. மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது சீக்கன் கியூப் டின்னு கிடைக்கும் ப்ளஸ் பி ஸ்கொயர் சீக்கன் கியூப் டி டிவைடட் பை ஏ. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் பார் இருக்குது. ஏவை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஏ எக்ஸ் பார்
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுத்துலேருந்தும் காமனாக சீக்கன் கியூப் டி வெளியே எடுத்துகிறேன். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சீக்கன் கியூப் டி. அடுத்தது இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மல்டிஃபிகேஷன் இருக்கிறதுல இந்த சைடு வந்து டிவைடட்டில் எடுத்துகிட்டு வரணும். ஏ எக்ஸ் பார் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் கியூப் டி. இப்போ ரெண்டு சைடும் எலிப்ஸுக்கு எப்படி 2 to the பவருக்கு ரைஸ் பண்ணுமோ 2 to the power 3க்கு ரைஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஏ பவர் mn ஃபார்முலா. இப்போ சீக்கன் கியூப் டி இப்போ சீக்கன் கியூப் டி ஹோல் பவர் 2/3ன்னு இருக்குன்னா 3க்கு 3 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ எது மட்டும் தான் கிடைக்குன்னா சீக்கன் ஸ்கொயர் டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் சிமிலர் இந்த இடத்துல ஏஎக்ஸ் பார் ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இதே மாதிரி ஒய் பார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒய் பாருக்கான ஃபார்முலா y plus x dash whole square plus y dash whole square divided by x dash y double dash minus x double dash into y dash. b tan t plus a secant t into tan t a square tan square t plus b square secant square t. ஒரு ஏவுக்கு ஒரு ஏ வந்து கேன்சலேஷன் ஆகிடும். ஒரு secant tக்கு ஒரு secant t கேன்சலேஷன் ஆகும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த மைனஸ். இப்போ tan t divided by b a square tan square t. போன ப்ராப்ளம் மாதிரியே வந்து எல்சிஎம் எடுக்கணும். b square tan t minus a square tan cube t minus b square tan t into secant square t. எங்கேயும் b square tan t இருக்குது, இங்கேயும் b square tan t இருக்குது. அதனால் b square tan t வெளியே எடுத்துகிறோம் காமனாக. 1 minus secant square t வந்து கிடைக்கும். 1 minus secant square t 1 plus tan square theta equal to secant square theta. அப்போ 1 minus secant square theta equal to minus tan square theta. எங்கே ஆல்ரெடி ஒரு tan t இருக்குது. 1 minus secant square theta equal to minus tan square theta. ஆல்ரெடி b square tan t இருக்குது. ரெண்டுத்தை மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் b square tan cube t கிடைக்கும். மைனஸ் a square tan cube t divided by b. இப்போ மைனஸ் a square plus b square by b tan cube t காமனாக வெளியே எடுத்துகிறோம். மைனஸ் வெளியே எடுத்துடுறேன். y bar b இந்த சைடு வந்து y bar இருக்குது. பியால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது y bar b மைனஸ் a square plus b square tan cube t. போன ப்ராப்ளம் மாதிரியே இதில் கீழே எடுத்துகிட்டு வரணும். சார் இங்கே வந்து ஸ்மால் b நாட் கேபிட்டல் b. ஸ்மால் b y bar divided by a square plus b square equal to tan cube t. ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் மாதிரி எங்கேயும் 2 to the பவருக்கு ரைஸ் பண்ணும்பொழுது b y bar whole power 2/3 divided by a square plus b square 2/3 into tan square t வந்து கிடைக்கும். இப்போ என்ன தெரியும்னா 1 plus tan square theta equal to secant square theta. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாலேருந்து tan ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது 1ன்னு கிடைக்கும். அந்த ஐடியாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். சப்ட்ராக்டிங் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சீக்கண்ட் அண்ட் tan we get ax. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ax bar whole to the power 2/3 divided by a square plus b square whole power 2/3 minus by bar whole power 2/3 a square plus b square 2/3 secant square t minus tan square t. இதனுடைய வேல்யூ வந்து 1. x barனு இருக்க வேண்டிய இடத்துல x bar and y bar இருக்கிற இடத்துல x bar ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன் ax whole power 2/3 minus by whole power 2/3 equal to a square plus b square whole power 2/3 which is evolute of hyperbola. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ அடுத்தது, இப்போ இந்த கிராஃபை எப்படி வியூ பண்ணலாம்? நீங்கள் எலிப்ஸ் ப்ராப்ளம் பார்த்துருந்தா தெரியும். எலிப்ஸில் எப்படி நம்ம கிராஃபை ஜியோஜெப்ராவில் ட்ரா பண்ணுமோ அதே மாதிரிங்க ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹைப்பர்போலாவை வரைஞ்சிக்கணும். அடுத்தது எவ்வளோனுடைய ஈக்குவேஷனை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி கிடைக்குதுன்றதை பார்க்கலாம்.
ஹைப்பர்போலாவில் x² ஹைப்பர்போலா ஈக்குவேஷனில் x² மைனஸ் y² ஈக்குவல் டு 1. நான் இங்கே ஏனுடைய மதிப்பு 4னும் பியினுடைய மதிப்பு 3ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் டைப் பண்ணல x² டிவைடட் பை 4² minus of y² divided by 3² equal to 1. இது ஹைப்பர்போலானுடைய ஈக்குவேஷன். ரெண்டாவது எவலூட்னுடைய ஈக்குவேஷன். For x per whole power 2 divided by 3 minus 3y whole power 2 divided by 3 which is equal a² plus b² வரும். a மதிப்பு 4, b மதிப்பு 3, அதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா a² plus b² 25 வரும். 25 whole power 2 divided by 3. இப்போ ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஹைப்பர்போலா. அதை தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய வளைவரை ரெட் கலரில் போகுது இல்லைங்களா, அதான் வந்து நம்மளுடைய எவலூட் ஆஃப் எ கிவன் ஈக்குவேஷன். இன் திஸ் வே we can easily find out we can easily view the evolute of a hyperbola. Thank you for your listening.